ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். தலைப்பு வேத மதம். சிக்ஷை வேதத்தின் மூக்கு. அத்தியாயம் 70. எல்லா சப்தங்களும் உள்ள மொழி. மேலே சொன்னதில் இருந்து சம்ஸ்கிருதத்தில் எஃப் சப்தம் உண்டு என்று ஆயிற்று. அந்த பாஷையில் இல்லாத சப்தம் எதுவும் கிடையாது. ழ தமிழில்தான் இருக்கிறது என்று தானே பொதுவில் நினைத்து கொண்டிருக்கிறோம். சம்ஸ்கிருதத்துக்கு மூலமான வேத பாஷையிலும் ழ இருக்கிறது. யஜுர்வேதத்தில் ட வருகிற பல இடங்களில் தலவகார சாமவேதத்தில் ழ மாதிரியே சொல்ல வேண்டும். சில இடங்களில் ரிக்வேதத்திலும் ழகாரமாகத்தான் கொஞ்சம் மாற்றிச் சொல்ல வேண்டும். ரிக்வேதத்தின் முதல் சூக்தத்தின் முதல் வார்த்தையான அக்னிமீளே என்பதில் வருகிற ளே என்பதையே இப்படி ழகாரம் மாதிரி அக்னிமீழே என்றுதான் சொல்ல வேண்டும். பூர்ண ழ இல்லை, கிட்டத்தட்ட அம்மாதிரி இருக்கும் சப்தமாக சொல்ல வேண்டும். பிரெஞ்சு பாஷையிலும் ழவுக்கு ரொம்ப நெருக்கமான சப்தம் இருக்கிறது. ஆனால் பிரெஞ்சு சமஸ்கிருதம் 2 லிபியிலுமே ழவுக்கு தனி எழுத்து இல்லை. ஜே ஜி என்ற எழுத்துக்களே பிரெஞ்சில் ழவையும் குறிக்கின்றன. சம்ஸ்கிருதத்தில் ழ என்ற எழுத்தே ழவையும் குறிக்கிறது. சீன பாஷையிலும் ழ மாதிரியான சப்தம் இருப்பதாக சொல்கிறார்கள். அஹ் என்று 3 புள்ளி வைத்து தமிழில் ஆயுதம் என்கிறோமே, அதுவும் கூட சம்ஸ்கிருதத்தில் உண்டு. பாணினியின் வியாக்கரண சூத்திரத்தில் குப்வோஹோ க பௌ ச என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது. இதன்படி ராமக ப்ளஸ் கருணாகரக என்கிற மாதிரி ஒரு விசர்க்கத்துக்கு அப்புறம் க காரம் வந்தால் அந்த விசர்க்கமானது முன்னே சொன்ன மாதிரி ஹ சப்தத்தை கொடுக்காமல் அஹ்து என்பதில் வரும் இஹ் மாதிரியான ஆயுத சப்தத்தையே கொடுக்கும். இதே ஆயுதமாகிற விசர்க்கம்தான் ப காரத்துக்கு முன்னால் ஃப ஆகிறது. ராமக ப்ளஸ் கருணாகரக என்பது ராமஹ் கருணாகரக. ராமக ப்ளஸ் பண்டிதக என்பது ராமஃப் பண்டிதக. இந்த ஃப சப்தத்துக்கு உபத்மானியம் என்று பெயர். துமா என்றால் ஊதுகுழலினால் அடுப்பை ஊதுகிற மாதிரி பண்ணுவது. அப்போது ஃப சப்தம்தான் வரும். இங்கிலீஷில் புல்லாங்குழலின் பெயரே ஃப வில் தான் ஆரம்பிக்கிறது, ஃப்ளூட். ஃபவை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும். நாம் ஃபவை பொதுவில் ப ஆக்கி விடுகிறோம். இப்படித்தான் காஃபியை காப்பியாக்கிவிட்டோம் என்று நினைத்தால் அது தப்பு. கபிஷம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் டார்க் பிரவுன் நிறம் என்று அர்த்தம். அதுதான் காப்பிப்பொடி நிறம். அதனால் நம் கபிஷத்தை தான் வெள்ளைக்காரன் காஃபி ஆக்கிவிட்டான் என்று தோன்றுகிறது. தமிழில் சொல்கிற குற்றியலுகரம் போன்ற சப்தம் சம்ஸ்கிருதத்திலும் ரு லு இரண்டுக்கும் உண்டு. ரிக்வேதம் ருக்வேதம் என்று 2 தினசாக எழுதுவது வாஸ்தவத்தில் ரீயும் இல்லை ரூவும் இல்லை. அது குற்றியலுகர சப்தம் மாதிரியானதுதான். கிருஷ்ணன் என்பதில் வருகிற ரு, ரிஷியில் வரும் ரி, இவையும் ஈக்கும் ஊக்கும் இடைப்பட்ட அதே சப்தம்தான். கிருஷ்ணன் என்று தமிழில் ரூ போட்டு எழுதினாலும் இங்கிலீஷில் கிருஷ்ணா என்று ரீ போடுகிறோம். வடக்கத்திக்காரர்கள் சில பேர் கிருஷ்ணா என்று எழுதுகிறார்கள். தெலுங்கர்கள் ஹிருதயம் முதலான வார்த்தைகளில் வருகிற இந்த குற்றியலுகர ரூவை பூரண ரூவாகவே சொல்வதை கேட்க வேடிக்கையாக இருக்கும். ரகாரம் லகாரம் 2க்கு மட்டும் சம்ஸ்கிருதத்தில் குற்றியலுகர உ சேர்கிறது. ரகாரத்தில் உள்ள ரிக் ரிஷி மாதிரி லகாரத்தில் வார்த்தையின் முதல் எழுத்தாக குற்றியலுகர லு தனியே வராது. லுப்தம் லுலித்தம் முதலான வார்த்தைகளில் வருவது பூரண லூதான். கூட்டெழுத்தில் மட்டுமே குற்றியலுகர லு வரும். கிளிப்தம் மாதிரியான கூட்டெழுத்திலேயே அது வருகிறது. இந்த குற்றியலுகர ரு லு இரண்டையும் சம்ஸ்கிருதத்தில் ர கர ல கர வரிசையில் சேர்க்காமல்
உயிரெழுத்து வரிசையிலேயே அ ஆ இ ஈ உ ஊவுக்கு அப்புறம் ரு லு என்று சேர்த்திருக்கிறது. இதற்கப்புறம் ஏ ஐ ஓ ஔ அம் அஹ என்று வரும். அ ஆ இ ஈ உ உ என்று இரண்டாக ஒரு குறிலும் ஒரு நெடிலும் இருக்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ஏ ஏ என்று இரண்டு இல்லை, நெடிலான ஏ மட்டும்தான் இருக்கிறது. இப்படியே ஓ ஓ என்று இரண்டு இல்லை, ஓ மட்டுமே இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப குறையாக இருந்தது. பராசக்தி சகல சப்தஸ்வரூபமாக இருக்கப்பட்டவள் என்றால் தேவ பாஷையில் அத்தனை சப்தங்களும் இருக்க வேண்டாமா? மற்ற எல்லா சப்தங்களும் உள்ள சம்ஸ்கிருதத்தில் இந்த குறை மட்டும் இருக்கலாமா என்று வருத்தமாக இருந்தது. பாணினியின் வியாக்கரண சூத்திரத்துக்கு பதஞ்சலி செய்துள்ள மகாபாஷ்யத்தை பார்த்த பின் இந்த குறில் ஏ ஓ சப்தங்களும் சம்ஸ்கிருதத்தில் உண்டு என்று தெரிந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது. சாமவேதத்தில் சாத்தியமுக்ரி, ராணாயண என்ற இரண்டு சாக்கைகளைச் சேர்ந்தவர்கள் குறிலான ஏ ஓ சப்தங்களை வேத அத்தியனத்தில் உபயோகிக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அடிக்குறிப்பு: சந்தோகானாம் சாத்தியமுக்ரி ராணாயணீயாக அர்த்தம் ஏகாரம் அர்த்தம் ஓகாரம் ச அதீயதே. இப்படியாக சம்ஸ்கிருதத்தில் சகல சப்தங்களும் இருக்கின்றன. இன்ன எழுத்துக்கு இன்ன சப்தம் என்றும் ரொம்பவும் திருத்தமாக பண்ணி கொடுத்திருக்கிற லிபியும் அதற்கு இருக்கிறது. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.